இன்று ஒரு பதிவில் மார்கழி மாதம் 5ஆம் நாள் இன்றைக்கு மார்கழி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கோலமிடுவது. நம்ம எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான கோலங்கள்லாம் போட்டு சிறப்பாக இருக்கும். அது இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த கோலம் போடக்கூடிய அந்த வாய்ப்பானது ரொம்ப குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த கோலத்தில் பல விதமான தாத்பரியங்களை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறோம். அது அந்த எறும்பு சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் அது உணவாக மாறுது. அதாவது அன்னதானம் அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கறது மட்டும் அன்னதானம் கிடையாது. எல்லா உயிர்களும் ஒரு சின்ன எறும்பு வயிறை நம்ம நிரப்பினால் கூட அது கூட அன்னதானம் தான். அதனால் இந்த கோலம் போடுறது ரொம்ப விசேஷமாக நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே எழுந்து பெண்கள் வண்ண கலர் கோலங்கள்லாம் நிறைய போடுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரியான கோலங்கள்லாம் போட்டு ரொம்ப சிறப்பாக அந்த வீட்டு வாசலை அலங்கரிப்பாங்க. அது எதற்காக அப்படி பண்ணுறோம் மார்கழி மாதத்துலன்னா, மார்கழி மாதத்தில் தேவர்கள் இங்கே பூலோகத்துக்கு இறைவனை வழிபடுறதாக நாம் சொல்லியிருந்தோம். அந்த தேவர்கள் வரும்பொழுது அந்த வீதிகளில் பார்ப்பாங்களாம், மகாலட்சுமியே நடந்து வருவாங்களாம். அப்படி அந்த லக்ஷ்மி தாயாரே வரும்பொழுது அந்த வீட்டு வாசலில் மங்களகரமாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மியோட ஆசீர்வாதம் கிடைக்குமா. அதனால் அந்த அதிகாலை எழுந்து அந்த வண்ண கோலங்கள்லாம் இட்டு எல்லாம் செய்வாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு சாணம் வைத்து, பசு சாணத்தை வைத்து அதில் இந்த பூசணி பூன்னு சொல்லுவாங்க, அது வைத்திருப்பார்கள். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்பயுமே பல ஊர்களெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் அந்த பஜனை பாடுவாங்க. ஒரு இடத்துலேருந்து கிளம்பி மக்கள் எல்லாரும் அப்படியே பாட்டு திருவம்பாவைலாம் பாடிண்டே கோயிலுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அது யார் யார் வீட்டிலெல்லாம் அந்த பூசணி பூ இருக்கோ அவங்க வீட்டிலெல்லாம் திருமணத்திற்கான வரன் ஆணோ பெண்ணோ இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக. அதை அவங்க போகும்பொழுது அதை பார்த்துட்டு போவாங்களாம். அப்புறமா அதை பேசி முடிப்பாங்களாம். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இந்த மேட்ரிமணி, இந்த திருமண தகவல் மையம்லாம் அப்போ கிடையாது. அப்போ இதுதான் ஒரு பாயிண்ட்டு, அதை வச்சு பார்த்துப்பாங்களாம். அப்படி இந்த கோலம் போடுறதுல பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணுன்னா, இந்த கோலம் போடும் பொழுது அதில் பல நுணுக்கங்கள்லாம் இருக்குது. 7 புள்ளி 8 வரிசை அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்படி அந்த வளைவு நெளிவுகள்லாம் சொல்லி கோலம் போடும் பொழுது எந்த சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனானது நமக்கு வளர்கிறது அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் கோலம் இடுவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நமஸ்காரம்.